ஹலோ எவ்ரிவன். அடுத்ததா வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ல HTML நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் இமேஜஸ் எப்படி ஆட் பண்றது அப்படின்றது தான். இன்னைக்கு நம்மளோட அவுட்புட் இதுதான். அபவுட் பாண்டிச்சேரி அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு கீழே பாண்டிச்சேரி பத்தின சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பாண்டிச்சேரியோட ஒரு இமேஜ் அதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ இங்க பாக்குற இந்த அவுட்புட் எப்படி பண்றது, இமேஜ் டேக் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த அபவுட் பாண்டிச்சேரின்ற டெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா காப்பி பண்ணிட்டு பேஜ் ஓபன் பண்ணிடுறேன் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல. H1 டேக் ஓபன் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நான் அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அபவுட் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அபவுட் பாண்டிச்சேரின்னு வந்திருக்கு. ஆனா இதுல அண்டர்லைன் இன்னும் நம்ம பண்ணல. ஸோ அண்டர்லைன் பண்றதுக்கு நம்ம யூ டேக் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பாண்டிச்சேரி அபவுட் பாண்டிச்சேரின்ற டெக்ஸ்ட்டை நான் என்க்ளோஸ் பண்ணிட்டு யூ டேக் கொடுக்குறேன். இப்போ யூ டேக் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க அண்டர்லைன்ல வந்திருக்கும். அடுத்ததா இந்த கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணிட்டு பேராகிராஃப் டேக் குள்ளார கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்ல இதே மாதிரி பேராகிராஃபை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இமேஜை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இமேஜை ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இமேஜுக்குன்னு ஒரு ஃபோல்டர் இங்க கிரியேட் பண்ணிடணும். ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா இங்க மேலவே ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ஃபோல்டர் அப்படின்ற இந்த பிளஸ் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் இமேஜஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இமேஜும் அதில் நான் ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இமேஜ் வச்சிருக்கீங்களோ அது இந்த மாதிரி ஓபன் பண்ணி சின்ன விண்டோவா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி அந்த இமேஜஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுல இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்றேங்க. அதுக்குள்ளார வந்துடும். ஸோ இப்போ இப்படிதான் நான் பாண்டிச்சேரியோட அந்த இமேஜ் நான் ட்ராக் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம எப்படி இந்த பேஜ்ல ஆட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ IMG அப்படின்ற இந்த சிங்குலர் டேக்கை டைப் பண்ணுங்க. அதுல டிஃபால்ட்டா SRC ஆல்ட்னு ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும். SRCல என்ன தரணும் அப்படின்னா அந்த இமேஜோட பேரு பிளஸ் அந்த இமேஜோட லொகேஷன். இப்போ நம்ம அந்த இமேஜோட லொகேஷன் டைரக்டா அடிக்கலாம். ஏன்னா நம்ம HTML ஃபோல்டருக்குள்ளார நம்ம இமேஜஸ்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள சேவ் பண்ணியிருக்கோம். அதனால இமேஜஸ்னு அந்த ஃபோல்டரோட பேரை கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜஸ் ஃபோல்டர்ல இருக்கிற ரெண்டு இமேஜுமே டிஸ்பிளே ஆகும். நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜ் தான் வேணும். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆல்ட் அப்படின்ற இந்த கமாண்ட் எதுக்காக, இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக அப்படின்னா எல்லா வெப்சைட்லயுமே ஐ மீன் எல்லா ப்ரௌசர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ற இமேஜஸ் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாம போகலாம். சில இடங்கள்ல இமேஜஸ் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்கூல்ஸ் காலேஜ்ல எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த ஆல்ட்ல நம்ம தரக்கூடிய மெசேஜஸ் தான் வியூ ஆகும். ஒரு இன்டு மார்க் மாதிரி இந்த ஆல்ட் மெசேஜ் வியூ ஆகும். இமேஜஸ் எந்தெந்த ப்ரௌசர்லாம் ஓப்பன் ஆகலையோ, சம்டைம்ஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுலலாம் இந்த ஆல்ட் அப்படின்ற இந்த மெசேஜ் வியூ ஆகும். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இமேஜஸ் வந்திருக்கு. ஆனா ரொம்பவும் பெருசா வந்திருக்கு. இங்க சின்னதா இருக்கு. ஸோ இப்போ எப்படி இமேஜஸ் சின்னதாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். வித் 650 கொடுங்க, ஹைட் 350 கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இமேஜ் வந்துருச்சு, சின்னதா ஆக்கியாச்சு. ஆனா இங்க பாக்குற இந்த இமேஜை விட இது கொஞ்சம் ஹைட் பெருசா இருக்கு. ஸோ ஹைட் ஒரு 100% கம்மி பண்ணிக்கலாம். 350க்கு பதிலா 215 கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இன்னும் ஒரு ஒர்க் பெண்டிங் இருக்கு. அது என்னது அப்படின்னா இப்போ இந்த இமேஜ் மேல வச்சோம்னா நமக்கு ஒரு ஆல்டரா ஒரு டெக்ஸ்ட் பாண்டிச்சேரின்னு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. இந்த மாதிரியும் இன்டெலி டெக்ஸ்ட நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் இமேஜ்ல. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுலயே டைட்டில் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை டைப் பண்ணுங்க. அதுல இப்ப நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண அவுட்புட்ல பாண்டிச்சேரி பீச் அப்படின்றது அந்த டைட்டில் அந்த இமேஜுக்கு மேல நம்ம கர்சர் பாயிண்ட் வைக்கும் போது அந்த மாதிரி தெரியும். ஸோ இப்படிதான் நம்ம இமேஜ இதுல ஒர்க் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வித் ஹைட் இது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த இடத்துல அதாவது HTML குள்ளார நம்ம பண்ணக்கூடாது. இது ஏன்னா டீப்ளிகேட் ஆயிடுச்சு. பிகாஸ் இதை இப்ப யாருமே யூஸ் பண்ணது கிடையாது.
ப்ரெசன்டேஷன் பண்ண போற சிஎஸ்எஸ்ல தான் வித்தையும் ஹைட்டையும் வந்து இமேஜுக்கு கொடுப்பாங்க. அதனால நம்ம சிஎஸ்எஸ் போகும்போது இதை பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் எப்படி இமேஜஸை எப்படி நம்ம வெப் பேஜ்ல ஆட் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுல வந்துட்டு எஸ்ஆர்சினா என்னது, லொகேஷன், இமேஜ் எங்க இருக்கோ அதோட லொகேஷன் கொடுக்கணும். ஆல்ட்னா என்னது, இமேஜ் ஒருவேளை டிஸ்பிளே ஆகலைன்னா ஆல்ட் மெசேஜ் வந்து வியூ ஆகும். அடுத்து டைட்டில், அதுக்கப்புறம் வித் ஹைட், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் மேல நம்ம டிசைன் பண்ணணும்னா நம்ம சிஎஸ்எஸ் தான் போகணும். அடுத்த வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க வெப் ப்ரோக்ராமிங் கண்டினியூஸா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.